வணக்கம் geeks, welcome to Tech Voice Tamil by Phone Arena Tamil. Okay, so welcome back to the show. ஆமா, இன்னைக்கு வந்து வட்சன் இல்ல, ஏன்னா வட்சன் வந்து OnePlus 10th anniversary. ஆமா, ஆனா அவன் போயிருக்கான், அவன் Xiaomiயோட anniversaryக்கு போயிருந்தானா ஒரு லாஜிக் இருக்கும். Xiaomiயோட ஸ்பை தான் வட்சன், அதனால என்ன நடக்குது என்ன ஏது அப்படின்னு பாத்துட்டு, அதாவது எப்ப சாகும் அப்படிங்கறத பாத்துட்டு வெளில வந்து இன்ஃபர்மேஷன் எல்லாம் கலெக்ட் பண்ணி Xiaomiக்கு நம்ம ஆளு வந்து கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாம பூஸ் சிக்ஸ் எல்லாம் இருக்குவாங்க. சோ ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வருவாரு. நம்ம மீன்வேல் நம்ம வந்து நியூஸுக்கு போலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து இத பத்தி பேசணும்னு நினைச்சோம்டா. என்னன்னா சாம்சங்கோட குவிக் ஷேர், சாம்சங்கோட குவிக் ஷேர் அப்படிங்கறது வந்து இப்ப ஆண்ட்ராய்ட்ல ஸ்டாக் ஆண்ட்ராய்ட்ல இவங்களும் புஷ் பண்ற மாதிரி இருக்கு. நியர்பை ஷேருங்கிறது இப்ப குவிக் ஷேரா மாறி இருக்கு. சோ எவ்வளவு பேருக்கு அந்த அப்டேட் வந்துச்சு, வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கும் நியர்பை ஷேருக்கு பதில் குவிக் ஷேர்னு காட்டுதான் பாருங்க. இதுல என்ன ஒரு ஹைலைட்னா, நியர்பை ஷேருங்கிற அல்காரிதம் அப்படியே சாம்சங்கோட குவிக் ஷேர் அல்காரிதம்க்கு அதாவது அப்படியே ஸ்விட்ச் பண்றாங்களா, அப்படியே மெர்ஜ் பண்ணிட்டாங்க. அதான் இல்ல, நியர்பை ஷேர் இயங்குறதுக்கும் குவிக் ஷேர் இயங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ரீசன் என்னன்னா, இப்ப குவிக் ஷேர்ல வந்து இப்ப சாம்சங் டு சாம்சங் அனுப்புறது வந்து கிட்டத்தட்ட ஏர்ட்ராப்போட ஃபாஸ்டா இருக்கும். சரியா? ஆனா இதே வந்து ஒரு நியர்பை ஷேர் எடுத்துக்கிட்டேன்னு வையேன், ஹிட் ஆர் மிஸ் மாதிரி ஆகும். சில சமயங்கள்ல வந்து ஃபாஸ்டா போகும், சில சமயங்கள்ல ஸ்லோவா போகும், சில சமயங்கள்ல கனெக்ஷனே எஸ்டாப்ளிஷ் ஆகாது. சோ இப்ப இவங்க வந்து குவிக் ஷேர்னு மாறுறது வந்து சீரியஸாவே சாம்சங்கோட அல்காரிதம் கொண்டு வராங்களா இல்ல பேர் மட்டும் தான் மாத்துறாங்களாங்கிறது இனிமே தான் தெரியும். சோ யாராவது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சூப்பர். ஆமா, அதுக்கப்புறம் நியூஸ் போறதுக்கு முன்னாடி நீ கேம் ஆஃப் த டேல மெல்வோர் ஐடில் அப்படின்ற ஒரு கேம் இருக்கு. சோ அதை நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. அதுக்கு அடுத்து இது வந்து அட்வென்ச்சர் கேமா, அடிக்டிவா இருக்குமா என்ன அப்படின்னு எனக்கு கன்ஃபார்மா தெரியல. எபிக் கேம்ஸ்ல இருக்கு, அதை செக் பண்ணி பாருங்க. ஓகே. அண்ட் பிரைம் கேம்ஸ்ல வந்து இன்னைக்கு ஃப்ரீ என்ன அப்படின்னு பார்த்தா கோம்பி நேரா அப்படின்ற ஒரு பசில் கேம் மாதிரி இதுன்னு நினைக்கிறேன். ஓகே. சோ அதுவும் ஃப்ரீயா இருக்கு. சரிடா, விளையாடுறீங்களோ இல்லையோ சும்மா அப்படியே கிளைம் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பிற்காலத்துல இல்ல இந்த 10 ரூபாய் கூட ஒரு சில கேம்ஸ் எல்லாம் வரும்டா. அந்த மாதிரி ஏதாவது வந்ததுனால கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா முன்னெல்லாம் அந்த மாதிரி நிறைய நல்ல கேம்ஸ் எல்லாம் 200 ரூபாய் 300 ரூபாய் கேம் எல்லாம் 10 ரூபாய்க்கு வரும். அப்போ டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன், பே பண்ணி. அதுக்கு அடுத்து நியூஸுக்கு நம்ம போனோம் அப்படின்னா, லாவா புயல் 5G லான்ச் பண்ணிருக்காங்க. இப்பதான் புயல் எல்லாம் உயர மாதிரி இருக்கு. அதுக்குள்ள லாவா புயல் வந்துருச்சு பாருங்க. ஓகே, என்ன பண்ண சொல்றாங்க? லாவா ஸ்டார்ம் 5G. சோ 13,500 ரூபாய்க்கு அது லான்ச் பண்ணிருக்காங்க. ஓகே. இல்ல பேர்ல இருக்கிற அந்த புயலை நீ எங்கேயாவது எதிர்பார்க்கலாமா ரியல் டைம்ல? ஏன்னா ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே இருக்கு, 120 ஹெர்ட்ஸ் இருக்குன்னு சொன்னாலும் Dimensity 6080 ஓரளவுக்கு டீசன்ட் தான். புயல் மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்னு அவங்க கிளைம் பண்றாங்க. போன் பேக் ஆனா நத்திங்கோட பெட்டரா இருக்க மாதிரி இருக்குல்ல டிசைன்ல. நத்திங்கோட எல்லாம் பெட்டரா, சும்மா அப்படியே அடிச்சு விட வேண்டியது. அதுக்கப்புறம் 8GB RAM, 128GB ROM, தண்டர் பிளாக், கேல் கிரீன். இது என்ன பேல் கிரீன் கேள்விப்பட்டிருக்கேன், என்ன கேல் கிரீன்? இல்ல பொண்ணுங்களுக்கு எல்லாம் கிரீன் கலர் கொடுக்குறாங்க, கிரீன் சிக்னல் காட்டுறாங்க. பசங்களுக்கு எல்லாம் வந்து தண்டர் கொடுக்குறாங்க. தண்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தி பவர் ஆஃப் தண்டர். ஆமா, ஆண்ட்ராய்ட் 13ல தான் ஷிப் ஆகுது போல. இல்ல மறந்துட கூடாது. அதனால ஆண்ட்ராய்ட் 14 வந்துரும். அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு செக்யூரிட்டி அப்டேட்ஸ் வந்து ஆண்ட்ராய்ட் 15ல அது பத்திராதீங்க அந்த மாதிரி தான் இருக்காங்க இன்ஃபர்மேஷன் பாக்க. இதுல பியூட்டி என்ன அப்படின்னா 2 மெகாபிக்சல் இல்ல, அப்புறம் 50 மெகாபிக்சல் 8 மெகாபிக்சல். ஏழைகள் மேல அக்கறை இல்ல, என்ன பண்றது? அப்புறம் இதுல முக்கியமான இன்னொரு விஷயம் எனக்கு என்ன தோணுச்சுன்னு பார்த்தா, FM ரேடியோ கரெக்ட் தான், அது ஓரளவுக்கு இந்த பட்ஜெட் போன்ஸ்ல எல்லாம் பார்க்க முடியும். அதை தவிர அப்படின்னும் போது உனக்கு 16 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரான்னு கொடுத்துருக்காங்க. அதுல பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறதுதான் யோசனையா இருக்கு. பெருசா ஒண்ணு எதிர்பார்க்க முடியாது. 16 மெகாபிக்சலுக்குள்ளதான் இருக்குங்கறியா? கரெக்ட், கண்டிப்பா. ஓகே. அதுக்கு அடுத்து 5000 mAh பேட்டரி, 33 வாட்ஸ் சார்ஜிங்கோட. இப்பெல்லாம் சார்ஜிங் ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கு பாத்தியா? அப்புறம் 5G பேண்ட்ஸ் போட்டுருக்காங்க பாத்தியா? 77, 78 இதுதான் ரொம்ப முக்கியமான பேண்ட். ஆனா OnePlus இந்த 78 மட்டும் வச்சு ஒப்பேத்திட்டு இருந்தாங்க கொஞ்ச நாளைக்கு 5G போன் சொல்லிட்டு. 2-3 மொபைலுக்கு அப்படிதான் OnePlus 9 Nord 3 நினைக்கிறேன். அது எல்லாம் எப்படி இருக்கும் இன்னைக்கு காலத்துக்கு, அது எப்படி போய்கிட்டு இருக்கும். இந்த சர்டிபிகேஷன் குடுக்குற வேலை எப்பதான் நிறுத்த போறாங்க? சரி, அதுக்கு என்ன ஆஃபர் இருக்கு? என்ன ஆஃபர், என்ன பிரைஸ்? ஆஃபர்லாம் ஒண்ணும் கிடையாது. MRP வந்து 15,000. இப்போ வந்து இது 13,500க்கு வந்து அமேசான்ல வித்துக்கிட்டு இருக்காங்க. லான்ச் ஆஃபர் 1,500 rupees பேங்க் டிஸ்கவுண்ட் இருக்கும். லிமிடெட் ஸ்டாக்ஸ்க்கு தான் அது. லிமிடெட் ஸ்டாக்ஸ். ஓகே, வர ஸ்டாக் லிமிடெடா தான் இருக்கும், வேற விஷயம். சரி, அடுத்து மோட்டோ வந்து 6.5 இன்ச் OLED டிஸ்பிளேயோட சர்டிஃபை இருக்கு. ஆமா, G34. சோ ஆல்ரெடி G32. இப்போ ஒரு சிலர் வந்து என்ன கேட்டாங்கன்னா, போன் வாங்கணும் 5G எல்லாம் ஒரு மேட்டர் இல்ல, 10,000 குள்ள ஏதாவது ஒரு போன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது மோஸ்டா வந்து இந்த ஆஃபர் டைம்ல G32 தான் சொல்ல முடியுது. அப்படியா? ஆமா ஆமா, அது 8,500க்குலாம் வருது திடீர்னு. சோ அது வந்து 4G டிவைஸ் தான், பட் கன்சிடரபிளி நல்ல டிவைஸ்னே சொல்லலாம் அந்த பட்ஜெட்டுக்கு.
பட் 5G உங்களுக்கு ஒரு இஷ்யூ இல்ல அப்படின்னா அது கன்சிடர் பண்ணலாம். சோ இப்போ இந்த G34 இப்போ எனக்கு என்ன क्वेश्चन வரும்னா G34 சர்டிஃபை ஆகுதுங்கிறதுலாம் ஓகே. G54 ஆஃபர் டைம்ல 14,000க்கு வருது அப்படின்னும் போது இதை எப்படி அவங்க பிரைஸ் பண்ண போறாங்க? இப்போ 5G போன் தான் எல்லாம் ஓகே, பட் இதை எப்படி அவங்க பிரைஸ் பண்ணுவாங்க? என்ன ப்ராசஸர்னு ஏதாவது தெரியுதா உனக்குங்க? இல்ல ஸ்னாப் டிராகன் 695ல வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. நல்ல விஷயம் தான்டா 695ல வந்ததுன்னா கூட. அப்படியா? ஆனா பிரைஸ் அதுதான் என் கேள்வி. இப்ப திரும்பியும் என்ன 12,000 ரூபாய் 13,000 ரூபாயில இருக்கும். அப்படி இருந்ததுன்னா கில்லர் டீல் ஆச்சே. அதான் அது கில்லர் டீலா இருக்கட்டும். முதல்ல இது இங்க லான்ச் ஆகுதான்றதே நமக்கு தெரியலையே. இப்போதைக்கு வந்து சைனா, யூரோப் அண்ட் அதர் மார்க்கெட்ஸ் குளோபலி அப்படின்னு தான் சொல்லிருக்காங்க. குளோபல்ல தான் இந்தியா இருக்கு. நம்மள குளோபல்ல தான் இருக்கு. கரெக்ட். ஆமா. அடுத்து நாய்ஸ் வாயேஜ். இப்பதானே போஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க நாய்ஸ்ல. ஆமா. ஹெட்போன்ஸ் ஏதாவது லான்ச் பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஒரு வாட்ச லான்ச் பண்ணிருக்காங்க. அது 10,000 ரூபாய்க்கு. eSIM சப்போர்ட் இருக்கு, GPS இருக்கா? ஏய் பொசுக்குன்னு இப்படி இறங்கிட்டீங்க. அதான் பெசல்ஸும் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. போட்டோல பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு. போட்டோல பாக்க எல்லாமே நல்லா தான் இருக்கும். அது நம்ம கரெக்ட் தான். எப்பயுமே அப்படிதான் நடந்திருக்கு. ஓகே. eSIMக்கு வந்து ஜியோ அண்ட் ஏர்டெலோட பார்ட்னர்ஷிப் பண்ணிருக்கானுங்களாம். அதுக்கப்புறம் 3 மாசம் ஃப்ரீ கால் பண்ணிக்கலாமா இந்த வாட்ச்ல இருந்து. அதாவது ஜியோ ஏர்டெல் as an offer. இது புதுசா இருக்கு. சரி, SPO2 இருக்கு, GPS GLONASS ஃபார் பொசிஷன் ட்ராக்கிங் இருக்கு. அது டியூல் பேண்டா சிங்கிள் பேண்டான்னு சொல்லல, அது எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லல. 100 ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்கு, அது ஓகே. ஆட்டோமேட்டிக் ஒர்க் அவுட் டிடெக்ஷன் இருக்கு, பட் அது இதெல்லாம் சொல்லல. சோ இது எல்லாமே நம்ம வந்து வாங்கி யூஸ் பண்ணாதான் நம்மளால சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். நோட்டிபிகேஷன் டிஸ்பிளே ஓகே, வெதர் அப்டேட்ஸ், ரிமைண்டர், அலாரம், கேமரா கண்ட்ரோல் ஓகே. சோ அலாரம், கேமரா கண்ட்ரோல் இது வந்து இப்போ ரொம்ப யூஸ்வலான ஒரு விஷயம். பட் இங்க ஸ்போர்ட் டிடெக்ஷன் வேற இருக்காமே ஃபார் செலக்டட் ஸ்போர்ட்ஸ். நல்ல விஷயம். இங்க பாரு, அப் டு 7 days காலிங், அப் டு 2 days வித் டேய் 7 days without calling, 2 days with calling இருக்கும். ஓகே. அவைலபிள் அண்ட் பிரைசிங் வந்து ப்ரீ புக் பண்ணலாமா இப்ப வாயாஜ்? பண்ணிடலாம். சரி, உடனே ஒரு ப்ரீ புக்கிங் போட்டு விட்டுறலாமா? 10,000 ரூபாய்க்கு போட்டுரு. ப்ரீ புக் பண்ணா 5,000 ரூபாய் போல இருக்கு. அப்படியா? இல்லையா? குடுக்குறாங்க உங்களுக்கு. இல்லையே, ஏதோ ஒரு நெட் எஃபெக்டிவ் பிரைஸ் அது இதுன்னு போட்டு வச்சிருக்காங்க. ஹவ் டு கெட் எங்க இருக்குது? கீழ இருக்கு பேர் போஸ்ட்ல. ஓ இதுவா? அதான் Flipkart செல்லிங் பிரைஸ் 10,000 ரூபாவா? ஃபெடரல் IDFC கார்டு போதா 1,000 ரூபாய் மைனஸ். அப்புறம் Flipkart காயின் உங்ககிட்ட இருந்ததுன்னா அது ஒரு மைனஸ் 500 ரூபாய். ஃப்ரீ நாய்ஸ் பட்ஸ் வேற ஒன்னு இருக்கான், அது வந்து மைனஸ் 2,000 ரூபாய்க்கு. டேய் இதெல்லாம் மாசம் காலி வேற. இப்போ சில இது எப்படி இருக்குன்னா ஹானர் மாதிரி இருக்குடா. ஹானர் கிடையாது. இல்ல அது எப்படி இருக்குன்னா சில பல வெப்சைட்ல iPhone 14 Pro-வை நீங்க 14,000 ரூபாய்க்கு வாங்கலாம் அப்படின்னு போடுவானுங்கல்ல, அந்த மாதிரி கேஸ் இது. சரி, இது வந்து ஒரு பிராண்டே போடுது இல்லையா? முதல்ல இவங்க போடணும். அதான். அடுத்து சாம்சங் நியூஸ். சாம்சங் A15. ஆமா, அதுக்கு மேல அது இருந்தது. அப்படியா? மிஸ் பண்ணிட்டேன் போல. ஆமா. சோ சாம்சங் நியூஸ் இருக்கு. இது வந்து நீ எப்பயும் சொல்ற மாதிரி கிளாஸியான ரெவல்யூஷனுக்காக வந்திருக்கிற போனு. அப்படியா? ஆமா. உனக்கு A15 5G, அதே சமயம் A25 5Gன்னு சொல்லிட்டு இந்தியால December 26th லான்ச் பண்ண போறாங்களா? அவ்வளவுதான், கிரவுண்ட் பிரேக்கிங் முடிஞ்சு. எல்லா போனும் இந்த பட்ஜெட் ரேஞ்சுக்குள்ள இருக்கிற எல்லா போனும் அப்படியே காணாம போயிடும். ஆமா, சும்மாவா? பாத்தல 120 Hz சூப்பர் அமோலட் A25ல இருக்கு. என்ன ஓஹோங்கற? நிஜமா நல்லா இருக்குடா, பாருடா. போதுங்க. இங்க பாரு 50 MP ட்ரிபிள் கேமரா இருக்கு. A1 அப்படின்னு ஆரம்பிச்சாலே அது வந்து வேலைக்கு ஆகாது. அக்யூஸ் நம்பர் 1ங்கிறது நத்திங், அத நான் கேக்கல. இங்க பாரு A15 அப்படிங்கிறது பார்த்தனா 5G போனா இருக்கும் பட்சத்துல அது ஆல்ரெடி சூப்பர் அமோலடோட வேற வருது. 50 மெகாபிக்சல் ட்ரிபிள் கேமராவோட. அதுலயும் முக்கியமா அங்க போட்டுருக்க மாதிரி வீடியோ எஸ் டு ரெடியூஸ் பிளர் ஆர் டிஸ்டார்ஷனா வீடியோஸ்ல. இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க சொல்லிருப்பீங்களாடா. 45,000 இன்வெஸ்ட் பண்ணுவோமேடா. டே காலங்காத்தால 45,000 கொடுத்து வாங்கி. உங்களை யாரு காலங்காத்தால வாங்க சொன்னது? ஈவினிங் வாங்க வேண்டியதானே? ஈவினிங் வாங்கி இருந்தா இன்னும் அசிங்கமா கேட்டிருப்பேனே. சரி, மொத்தம் இந்த 2 டிவைஸும் வருது. மார்க்கெட்ல பெரிய புரட்சி பண்றதுக்காக வந்திருக்கு. 25 வாட் சார்ஜிங் சப்போர்ட்டோட 5000 mAh பேட்டரியோட வரும்டா. 5 வருஷத்துக்கு செக்யூரிட்டி பேட்ச் வரும்டா. இதெல்லாம் குடுப்பியா நீ? குடுப்பியான்னு கேக்குறேன். 4 வருஷத்துக்கு மேஜர் அப்டேட் இருக்கு. 4 வருஷத்துக்கு உனக்கு OS அப்டேட்டோ 5 வருஷத்துக்கு செக்யூரிட்டி பேட்ச் நீ குடுப்பியா? அதெல்லாம் 1 வருஷம் தாங்குதான் பாருங்க. அதுக்கு அடுத்து 5 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட். சரி, பாத்துட்டு அப்புறம் பேசலாம். அப்ப அடுத்து Honor 90 GT. டேய் இப்பதானடா 90 வந்துச்சு, அதுக்குள்ள ஒரு GT வெர்ஷன். டேய் இது Realme போன்டா. 24GB RAM இருக்கு. 8 Gen 2. இல்ல Realme போன் மாதிரியே இருக்கு டிசைன். Realmeன்னு போற இடத்துல பானன் கருவமும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அது அவங்க போயிருக்காப்ல போகும்போது 2-3 ப்ளூ பிரிண்ட் பாக்கெட்ல போட்டு எடுத்துட்டு போயிட்டாரு போல. அதான் ரைட். அது கரெக்ட் தான். சோ AMOLED டிஸ்ப்ளே 6.7 இன்ச்சா. அதுக்கப்புறம் மல்டி ஃபிங்கர் டச் என்ஹான்ஸ்மென்ட் இருக்கு. அதுக்கப்புறம் PWM டிம்மிங் என்னென்னமோ சொல்றானுங்க. ஹார்ட்வேர் லெவல் MEMC இருக்கு இதுல.
MEMC இப்போ iQOO 12 கூட தான் இருக்கு. அப்படியா? நிறைய போன்ஸ்ல இப்ப திரும்பியும் வருது, அப்புறம் திரும்ப போகுது, திரும்ப வருது, ஏன் போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஒரு டெம்ப்ளேட் ஃபாலோ பண்றானுங்களா இஷ்டத்துக்கு? இப்படி இருந்தா நீங்க கண்டுபிடிக்க மாட்டீங்க. நீங்க கெஸ் பண்ண கூடாதுங்கிறதுக்காகவே இந்த மாதிரி வந்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ணணும். மார்க்கெட்ல இருக்க எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ணணும். அப்படி ஓகே ஓகே. 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா இருக்கு, 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா இருக்கான், அதே மாதிரி 16 மெகா பிக்சலுக்கு ஃப்ரண்ட் கேமரா இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. 5000 mAh 100 watts ஃபாஸ்ட் சார்ஜிங். ஆமே நீ இதெல்லாம் சொல்றதெல்லாம் கூட விஷயம் இல்லடா. எனக்கு ஆச்சரியம் என்னன்னு பார்த்தா ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்கு, USB Type-C ஆடியோ இருக்கு, 16 மெகா பிக்சலுக்கு வந்து ஃப்ரண்ட் கேமரா இருக்குங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப கேஷுவலான ஒரு விஷயமா இருந்தாலும் ஹைலைட் என்னன்னு பார்த்தா 6.7 இன்ச்கான ஒரு போன்ல 5000 mAh பேட்டரியும் கொடுத்து அதுல வெயிட்ட வந்து 187 கிராம்ஸ் மெயின்டைன் பண்ணதுதான் இங்க 187 கிராம்ஸ். பரவாயில்லையே. ஆமா. இப்போ பாப்போம் இது எப்படி ரியல் வேர்ல்டுல இருக்கு. ஆனா உனக்கு வந்து டியூல் கேமரா செட்டப் தான் இல்லையா? ஆமா ஆமா, நல்லது. இல்ல நல்லதுதான். பட் பிரைசிங் எந்த அளவுக்கு அக்ரெசிவா பண்ணுவாங்கன்னு பாக்கணும்ல. ஏன்னா இப்ப இதுல நம்ம பாக்கும்போது இப்போ வாட்சன் போட்டிருக்க போஸ்ட்ல வந்து பிரைஸ் எப்படி இருக்குன்னா 30,000 மாதிரி இருக்கு. விஸ்வா போட்டிருக்கானா, விஸ்வமூர்த்தி போஸ்ட்ல வந்து 30,000 இருக்கு. இந்தியாக்கெல்லாம் வரும்போது கண்டிப்பா ஒரு 50,000 ரூபாய் 45,000 ரூபாய் வரும். இல்ல 8 Gen 2 40,000 45,000 வந்ததுன்னா ஒரு பெரிய ஆப்ஷனை கன்சிடர் பண்ண வாய்ப்பு இருக்கு. பட் எனக்கு இதுல இருக்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எனக்கு ரொம்ப அட்ராக்டிவான ஒரு ஃபீல் ஆகலடா. அந்த ஏரியால இவங்க கொஞ்சம் ஏதாவது பண்ணணும். கவராங்க. ஆமா. அடுத்து Honor Pad 9 அதையும் வேற அனௌன்ஸ் பண்ணிருக்கானுங்க. Snapdragon 6 Gen 1 விட 8 ஸ்பீக்கர் இருக்கான், 12 இன்ச் ஸ்கிரீனா. புரியுதுங்களா? குவாட் ஸ்பீக்கர்ல இருந்து ஆக்டா ஸ்பீக்கரா? ஆமா. ஒரு சில விஷயம் நல்லா தான் பண்றாங்க. மேஜிக் OSங்கிறது பேர்ல மேஜிக்கா இருந்தாலும் நிஜத்துல யூஸ் பண்ணும்போது மேஜிக் மாதிரி இல்ல, அதான் கடுப்பா இருக்கு. ஆமா ஆமா, டிராஜிக்கா தான் இருக்கு. ஆமா. அதுக்கு அடுத்து சப்போர்ட்ஸ் மேஜிக் பென்சில் வர இதுல. மேஜிக் OSக்கு மேஜிக் பென்சில் கொடுக்கிற ஒரே ஆள். ஆமா. அதுக்கப்புறம் OnePlus பேட் மாதிரி மேக்னெட்டிக்கலி இதை சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்கானுங்க. ஓகே. அதுக்கப்புறம் 8300 mAh பேட்டரி, 35 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட வருது. சோ இப்போ பிரைஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு டீசன்ட்டா இருக்கு. பிரைஸ் வந்து 18,000 ரூபாய் சைனால. இதெல்லாம் கண்டிப்பா எப்படி இந்தியாக்கு வராது. இந்தியாவுக்கு வந்தா வந்தாலும் இல்ல வராது. வந்தா அட்ராக்டிவா தான் இருக்கணும். ஏன்னா அந்த பிரைஸ் எல்லாம் பாக்கிறதுக்கு அப்படி தான் இருக்கு. அண்ட் 500 nits பிரைட்னஸ்ங்கிறது டீசென்ட்டா இருக்கு. 12 inch அண்ட் கிட்டத்தட்ட 1.5K டிஸ்பிளே இல்ல. சோ அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. இப்போ இந்த 6 Gen 1 எப்படி ரியல் வேர்ல்ட்ல பெர்ஃபார்ம் பண்ணுங்கிறது ஒரு क्वेश्चनா இருக்கும். அண்ட் இந்த மேஜிக் OS 7.2 வந்து டேப்லெட்ல எப்படி இருக்கும் அப்படிங்கறது யோசிக்க வேண்டியதா இருக்கும். பட் இந்த 13 மெகா பிக்சல் கேமரா, ரியர் கேமரா, 4K வீடியோ ரெக்கார்டிங்கிறது ஒரு ஆடட் பெனிஃபிட். பட் ஃப்ரண்ட்ல வந்து நம்ம இந்த ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்றதுக்கு இந்த 8MP கேமரா வந்து இந்த கால்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஓகே. ஆனா இந்த 8 ஸ்பீக்கர் தான்டா, டியூல் மைக்ரோஃபோன் 8 ஸ்பீக்கர், அதுதான் யோசிக்க வைக்குது. கரெக்ட் தான். ஆமா. சோ இதுல ஹைலைட் பாருங்க, 555 கிராம்ஸ் ஸ்டாண்டர்ட்னா, இதுவே சாஃப்ட் லைட்னு ஒரு கலர் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உனக்கு 559 கிராம்ஸ். மேபி ஏதாவது எக்ஸ்ட்ரா கோட்டிங் இருக்கும் போல. 4 கிராம் பெயிண்ட் பண்ணி வச்சிருக்கானுங்களா, எக்ஸ்ட்ராவா ஏதாவது ஒரு சில கோட்டிங் இருக்கலாம். சோ ஓவராலா பார்க்க போனா இந்த ஹானர், சாம்சங் இந்த நியூஸ்ல அப்படின்னா நானும் இருக்கேன் அப்படின்னு சொல்ற மாதிரியான நியூஸ் தான். பட் சாம்சங் வந்து சர்ப்ரைசிங்லி இந்த A15 இதெல்லாம் விக்குது. மக்கள் வந்து என்னன்னா ஆமா பட்ஜெட் செக்மெண்ட்ல பிராண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் வாங்க முடியுது. ஆப்பிள் பத்தி தெரியாம போறவங்க வந்து இத கொடுத்தா அது வந்து ஓப்போ விவோ கொடுத்து எப்படின்னா அதுவும் நீங்க செல்ஃபி எடுத்து பாருங்கன்னு சொன்னோடனே எல்லாரும் மயங்கிடுவாங்க, அப்படி கிளம்பிடுவாங்க. ஏன்னா வாரம் பியூட்டி பார்லர் எல்லாம் போறவங்களுக்கு அந்த வேலை மிச்சம் இல்லடா, அதுவே எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துரும் போட்டோல பார்க்கும்போது. ஆனா என்ன போட்டோ எடுத்து அனுப்பிவிட்டு நாளை பின்ன யார்கிட்டயாவது வந்து நான் இந்த இடத்துல வரேன் இன்டர்வியூ போறாங்க இல்லாட்டி ஏதோ பர்சனல், ஆமா நேர்ல போனதுக்கு அப்புறம் பார்த்தா அவங்க தேடிக்கிட்டே இருப்பாங்க, யாரு அங்க பக்கத்துல இருந்து நின்று இருந்தாலும் தேடிட்டு இருப்பாங்க. போட்டோல அனுப்பி இருந்தாங்களே எங்க அவங்க ஆளே காணோம். ஆனா பல பேர் இந்த டோனியன் கை இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்களா, அவங்க எல்லாரோட பொழப்புல மண்ணள்ளி போடுறது வந்து விவோவும் ஓப்போவும் தான். மோசம். ஓகே ரைட். இதெல்லாம் தான் இங்க நியூஸ் அண்ட் வேறு சில நியூஸோட நம்ம வந்து மண்டே பார்ப்போம். அது வரைக்கும் விக்னேஸ்வர், சிவபரணி, எங்கடா ஸ்ரீவத்சன் வந்து தான் சொன்னேன் டெல்லியில சிக்ஸ் அண்ட் பூஸோட இருக்காரு அப்படின்னு. சரி ஓகேங்க, அவன் அங்கேயே இருக்கட்டும், பாப்போம். மச்சா அங்கேயே இருந்துடுறியா?